வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் காற்று சற்று பலமாக வீசக்கூடும். மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வங்கக்கடலில், தென்மேற்கு வங்கக்கடலில் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில். அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் இன்று டிசம்பர் 11, 12, 13ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும், டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்தும் காற்றின் வேகம் வங்கக்கடல் முழுவதுமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடல் காற்று மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி தீவிரமடையும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு சற்று காற்றின் வேகம் குறைந்தாலும் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து 45 முதல் 55 கிலோமீட்டராகவும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரும் நாட்களை பொறுத்தவரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் தமிழகத்தில் இன்று டிசம்பர் 11, 12 தேதிகளில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது. மதியம் முதல் இரவு வரை அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 11, 12 தேதிகளில் 13ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலும் சென்னைக்கு தெற்குள்ள கடலோரங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் காற்று சற்று பலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்று. வானிலை அமைப்பு. இலங்கைக்கு தெற்கு பகுதியை நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு சென்றடைந்த பிறகு சற்று மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி பயணித்து முற்றிலுமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வும் சற்று வடக்கே முன்னேறி வந்து செயலிழந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாக டிசம்பர் 16, 17, 18 தேதிகள் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் இப்போதைக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் டிசம்பர் 16, 17, 18 தேதிகள் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் காரைக்கால், மேலும் மயிலாடுதுறை, இந்த இடங்களால் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், இந்த இடங்களுக்கு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருவாரூர், தஞ்சாவூர், இந்த இடங்களால் லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழைப்பொழிவு அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த கடல் ஓரங்களில் லேசான தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை கிழக்கு பகுதி, ராமநாதபுரம், இந்த இடங்களுக்கு ராமநாதபுரத்துக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி, உள்பகுதி லேசான தூறல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இரவு நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மேலும் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு லேசான சாரல் தூறல் கிடைக்கும். இன்று பகல் முழுவதும் வெயில், அனைத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று பகல் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. நாளை டிசம்பர் 12ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை,
இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. அதே வெளியே நாளை தென் மாவட்டங்களுக்கு அங்கே லேசான மழைப்பொழிவு மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் ராமநாதபுரம், மதுரை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேகம் சூழ்ந்து காணப்படும். நாளை பகல் நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கு மிதமான மழை கிடைத்தாலும் தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 12ஆம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு கடுமையான குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தரைக்காற்றும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி பொறுத்தவரை நிகழ்வு நிலநடுக்கோட்டு சென்றடையும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13, 14, 15 தேதிகளில் எந்த இடமும் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் கடுமையான குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று வடக்கே முன்னேறி சென்று செயல் இழந்து வடக்கே முன்னேற முடியாமல் மீண்டும் தென்மேற்காக முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 16ஆம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. மாலை அல்லது இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் மழை தொடங்கும். அதேவேளையில் நள்ளிரவில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். நவம்பர் 16ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில். நவம்பர் 17ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே வேளையில் கர்நாடக எல்லோரா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பில்லை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கே முன்னேறி வந்து விலகிச் செல்கிறதோ அது அந்த அளவுக்கு மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். லேசான முதல் மிதமான மழையாக. கூடுதலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி. டிசம்பர் 18ஆம் தேதியும் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு. சென்னைக்கு மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு படிப்படியாக வட மாவட்டங்கள் ஒதுக்கி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19, 20, 21, 22 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு டிசம்பர் 20ஆம் தேதியே வந்துவிடும். அதே வழியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தென் சின்ன கடலில் இருந்து வெப்பநீர் ஆவிக்காற்று இந்த நிகழ்வுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதால் இந்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இன்று டிசம்பர் 11, 12 இரு நாட்களில் மட்டுமே டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் உள்பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. வரும் நாட்களை பொறுத்தவரை டிசம்பர் 13, 14, 15 தேதிகளில் தமிழகத்தில் எந்த இடமும் குளிர் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்குமே கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. குளிரை பாதுகாப்பான உடை அணிந்து குளிரை தவிர்த்திருங்கள். அதே வேளையில் தரைக்காற்றும் சற்று வலுவான இருக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 11, 12 இரு நாட்களும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது.
தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.